இவ்வளவு ஊழல் பண்ணிருக்கிறாங்களே, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பொருட்டா இல்லையா? ஊடக நண்பர்கள் அதெல்லாம் ஒரு பொருட்டா இல்லையா? இதுல கேள்வியை கேட்க முடியாது உங்களால? யார் சொத்து அதெல்லாம் போயிட்டு இருக்கு? உங்க ஏரியாவில் தானே இந்த ஸ்கீமை பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு குடிநீர் உங்க வீட்டுல தண்ணி வரதுக்கு தான் நான் அவ்வளவு கத்தி கத்தி பேசிட்டு இருக்கிறேன். அரசு நிர்வாகத்தை மூடிடணும், தனியார் கிட்ட தான் எல்லாத்தையும் தாரவாத்து கொடுத்துடணும். அரசு வேலைகளை எதுவுமே நிரந்தரப்படுத்த மாட்டாங்க. காடையம்பட்டி பகுதி, டேனிஷ்பேட்டை பகுதி, இந்த பகுதிக்கு மட்டுமல்ல, இந்த நீரை முறையாக பயன்படுத்தினால் சேலம் மாநகருக்கு குடிநீர் ஆண்டுதோறும் கிடைக்கும். சில ஆண்டுகளில் இந்த கிழக்கு சரபங்கா மட்டும், அதாவது இந்த மேற்கு சரபங்கா இல்லாமல் கிழக்கு சரபங்கா இருக்கிறது. இது ரெண்டுமே ஓமலூருக்கு அருகிலே இணைந்து சரபங்கா நதியாக மாறி பிறகு இன்னும் மேற்கு சென்று உளாம்பட்டியிலே காவிரி அணை ஆற்றிலே கலக்கிறது. ஆனால் சில ஆண்டுகளில் 4 டிஎம்சி 5 டிஎம்சி அளவிற்கு இந்த சரபங்கா நதியிலே நீர் சென்று காவிரியிலே வீணாக கலக்கிறது. வீணாக என்றால் மழை காலத்திலே காவிரியில் கலக்கின்ற நீர் அதற்கு கீழே சேமிக்க முடியாது. இதனால் அரசு இந்த பகுதியிலே ஒரு அணையை கட்ட வேண்டும். தடுப்பணை போதுமானது கிடையாது. ஒரு அணையை கட்டி இந்த தண்ணீரை சேமித்து இங்கே பகுதியில் உள்ள அனைத்து ஏரிகளுக்கும் இந்த தண்ணீர் எடுத்து செல்ல வேண்டும். அருகில் உள்ள பொம்மியாம்பட்டி பகுதியில வறட்சியான பகுதி, 100-200 ஏக்கருக்கு பெரிய ஏரி, அதில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட இன்று இல்லை. இப்படியெல்லாம் திட்டங்களை வகுக்க வேண்டும். நீர் மேலாண்மைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆனால் என்ன சோதனை என்றால், இந்த இவ்வளவு அழகான ஒரு சரபங்கா நதி ஓமலூர் அருகிலே, ஓமலூர் நகரத்துக்கு அருகே சென்றால் சாக்கடையாக மாறுகிறது. சாக்கடையாக மாறி நாசமாகிவிட்டு பிறகு சாக்கடையாகத்தான் காவிரியிலே கலக்கிறது. இதெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும். இது மட்டுமல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நீண்ட கால கோரிக்கை மேட்டூர் உபரி நீர் திட்டம். இதற்காக 30 ஆண்டு காலமாக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். கடந்த காலத்திலே கலைஞர் அவர்கள், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் 3 முறை, இவர் 2 முறை அந்த அம்மையார், ஒவ்வொரு முறையும் நாங்கள் நிச்சயமாக மேட்டூர் உபரிநீர் திட்டத்தை செயல்படுத்துவோம் என்று சொல்லி செயல்படுத்தவில்லை. கடந்த ஆட்சி காலத்திலே எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் 564 கோடி ரூபாயில ஒரு சிறிய அளவிலே அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினார். அதாவது 3500 கோடி ரூபாய் திட்டத்தை வெறும் 564 கோடி ரூபாய் ஒதுக்கீடு நடந்தது. ஆனாலும் அது ஒரு நல்ல தொடக்கமாகத்தான் நான் பார்க்கின்றேன். ஆனால் அந்த தண்ணி 100 ஏரிகளுக்கு, அதாவது மேட்டூர் பகுதி, ஓமலூர் பகுதி, சங்ககிரி பகுதி, எடப்பாடி பகுதியில் 100 ஏரிகளுக்கு நிரப்புகின்ற திட்டம். ஆனால் அது 82 ஏரிக்கு தான் அந்த திட்டம் செயலாக்கும். அதுல இன்னைக்கு 57 ஏரிக்கு தான் தண்ணியே போகுது, முறையா போல. ஏன்னா அதிமுக காலத்துல கொண்டு வந்த திட்டம் திமுக அதை கிடப்புல போடப்பட்டிருக்கு. இப்படிதான் மாறி மாறி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இன்று தேவை, சேலம் மாவட்டத்திற்கு மேட்டூர் உபரிநீர் திட்டம் 5000 கோடி ரூபாய் திட்டம் நிறைவேற்ற வேண்டும். 5000 கோடி என்றால் மேட்டூரிலே மேட்டூர் டேமிலிருந்து 16 கண்ணு அந்த மதகு வழியில தண்ணி வீணாதான் வெளியில கடலுக்கு போகுது. அந்த தண்ணியை ஆண்டுதோறும் 5 டிஎம்சி நீரை அங்கிருந்து கொண்டு வந்து சரபங்கா நதி, திருமணி முத்தாறு, ஆத்தூர் பகுதியில் வசிஷ்ட நதி, இந்த 3 நதியிலையும் இணைத்து இதில் சுத்தி இருக்கின்ற ஏரி குளங்களை நிரப்புகின்ற திட்டம் இது, செறிவூட்டுகின்ற திட்டம் இது. இதை நிரப்பினால் நிச்சயமா சேலம் மாவட்டத்தில் 1600 அடி 1500 அடிக்கெல்லாம் பல இடத்துல நிலத்தடி நீர் இருக்கு. இது உயரும், விவசாயம் பெருகும், குடிநீர் பிரச்சனை தீரும். நீங்க இங்க இருக்கின்ற சேலம் மாநகரத்துக்கு ஒரு ஆண்டிற்கு 1 டிஎம்சி நீர் குடிக்கிறதுக்கு தேவை. குடிநீர் 1 டிஎம்சி தான் தேவை சேலம் இவ்வளவு பெரிய மாநகருக்கு. ஆனா இந்த சரபங்கா நதியில 4 டிஎம்சி பக்கத்திலேயே போயிட்டு இருக்கு, கடலுக்கு போகுது. அப்போ நீங்க என்ன பண்றீங்க? எவ்வளவு காலமா என்ன நீர் மேலாண்மைனா என்னன்னு கூட தெரியாம இவ்வளோ நம்ம கிட்ட வச்சிருக்கிறோம். கையில வெண்ணெய் வச்சுக்கிட்டு நெய்க்கு அலையிற கதையா இருக்கு. இங்கேயே இருக்கு, தண்ணி இருக்கு. ஆனா எங்களுக்கு காவேரியில போற மேட்டூர் அணையில இருந்து தண்ணி வரணும். அந்த தண்ணி பாத்தீங்கன்னா
அது நேத்து போய் பார்த்தேன். மேட்டூர் டேம் பச்சை கலர்ல இருக்கு, இதே கலர்ல இருக்கு. என்கிட்ட வீடியோஸ்க்கு போட்டோஸ் இருக்கு. நாத்து அடிச்சிட்டு இருக்குது. பெங்களூர்ல வர கழிவு எல்லாமே அவ்வளோ கழிவு மேட்டூர் டேம்ல வருது. ஆனா அதோட நல்ல தண்ணி, தூய்மையான தண்ணி ஏற்காடு மலையில இருந்து இங்க கிடைக்குது. ஆனா அது இவ்வளவு காலமா வந்துட்டு தான் இருக்கு. இதை நம்ம முறையா நம்ம பயன்படுத்தல. ஏற்காடு மலையில இருந்து 3 இடத்துல தண்ணி வருது இது போன்று. அதெல்லாம் நம்ம சேமிச்சு பயன்படுத்தி அணைகளை கட்டி, இது இல்லாம ஏரிகளை உருவாக்கி, இருக்கிற ஏரிகளை ஆழப்படுத்தி தூய்மைப்படுத்தினா இந்த தண்ணியில் அங்க தேக்கி வச்சா வேற எங்கேயுமே சேலம் மாநகரத்து எங்கேயுமே தண்ணி பிரச்சனை வராது. இது ஒரு பக்கம். அடுத்தது சமீபத்துல சென்னையில பள்ளிக்கரணை சதுப்பு நிலம், இதுல ஒரு அறப்போர் இயக்கம் ஒரு குற்றச்சாட்டை வைத்தார்கள். இந்த குற்றச்சாட்டின் மூலமாக பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல பிரிகேட் என்டர்பிரைசஸ் ஒரு கட்டுமான நிறுவனத்திற்கு தமிழக அரசு அனுமதி கொடுத்து, அந்த சதுப்பு நிலத்தில் அனுமதி கொடுத்து அதில் 2000 கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்திருக்கிறது. அவர்கள் அங்கே 15 ஏக்கர் நிலத்தை ஆக்கிரமிச்சு அதற்கு முறைகேடாக அரசு அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள், கட்டுமானத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கிறார்கள். ஒரு குற்றச்சாட்டு. குற்றச்சாட்டுல நிச்சயமா உண்மை இருக்கு. இது மிகப்பெரிய ஊழலா நான் பார்க்கிறேன். முதல்ல ராம்சார்னா என்னன்னா, 1971 ஈரான் நாட்டுல ராம்சார் நகரத்துல ஒரு உலக அளவில் ஒரு தீர்மானம் போடப்பட்டது. அந்த தீர்மானத்தின்படி உலகத்தில் உள்ள சதுப்பு நிலங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம், ராம்சார் கன்வென்ஷன் என்று சொல்வார்கள். அந்த வகையில அந்த தீர்மானத்தை ஏற்றுக்கொண்ட இன்னைக்கு கிட்டத்தட்ட 180 நாடுகள் இருக்கிறது, இந்தியாவும் சேர்த்து. அந்தந்த நாடுகள் என்ன செஞ்சோம்னா, ராம்சார் கன்வென்ஷன் அங்கீகாரம்னா அந்த நாட்டில் உள்ள சதுப்பு நிலங்களை பாதுகாக்கணும். அங்க எந்த கட்டுமானமும் இருக்கக்கூடாது, முறைகேடு நடக்கக்கூடாது. இது காலங்காலமா இந்த ராம்சார் நிலங்களை வருகின்ற தலைமுறைகளுக்கு நல்ல பாதுகாப்பு இடமா இருக்கணும். இந்தியாவில் 89 ராம்சார் பாதுகாக்கப்பட்ட அறிவிப்புகள் வந்திருக்கிறது. அதில் தமிழ்நாட்டில் 20 இடங்கள் இருக்கிறது ராம்சார் இடங்கள். அந்த 20 இடத்துல பள்ளிக்கரணை ஒரு இடம். பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு 1967 12,500 ஏக்கரா இருந்தது. திமுக 60 ஆண்டு காலம் ஆட்சி செய்த பிறகு இன்னைக்கு பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 2,500 ஏக்கர் தான் இருக்கு. 12,500 ஏக்கர் நிலம் 60 ஆண்டுகளுக்கு முன்பு இன்னைக்கு வெறும் 2,500 ஏக்கர் தான் இருக்கு. இந்த இடைக்காலத்தில் 10,000 ஏக்கர் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை நாசப்படுத்தி ஆக்கிரமிப்புகளுக்கு வழிவிட்டு இது போன்ற அங்கதான் ஐடி பார்க், அந்த பார்க், இந்த பார்க் எல்லாம் கொண்டு வந்திருக்கிறாங்க. பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் இயற்கை நமக்கு கொடுத்த வரம். சென்னையில எவ்வளவு மழை பெஞ்சாலும் அந்த தண்ணியை உறிஞ்சி தேக்கி வைக்கின்ற கொள்ளளவு கொண்ட பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். இதை பாதுகாக்கணும். இதுலதான் குப்பையை கொட்டுறாங்க, இதெல்லாம் கட்டுமானம் பண்றாங்க. எவ்வளவு நம்மளுடைய வளத்தை அழிச்சிட்டு வராங்க. ஏன்னா அது ஒரு முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியல. அதோட என்ன கொடுமைனா, இந்தியாவில் சதுப்பு நிலம் பாதுகாக்க சட்டம் இருக்கிறது. அதுல சதுப்பு நிலம் பாதுகாக்கின்ற விதிகள், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் 2017 இந்திய அரசு சதுப்பு நிலம் பாதுகாக்கப்பட்ட விதிகள், வெட்லேண்ட் ஆக்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் 2017 வெளியிடப்பட்டது. அதன்படி இந்தியாவில் உள்ள அனைத்து சதுப்பு நிலம்னா என்ன, ஏரி, குளம், கண்மாய், குட்டைகள், இத வரையறை செய்யணும். வரையறை செஞ்சு அதை டிமார்க் பண்ணி அதற்கு கெசட் நோட்டிபிகேஷன் பண்ணணும். தமிழ்நாட்டில் 26,800 சதுப்பு நிலம் பகுதி, அதாவது 5 ஏக்கருக்கு மேல் உள்ள சதுப்பு நிலங்களை இந்த இந்திய அரசின் சட்டத்தின்படி தமிழக அரசு இந்நேரம் அதற்கு அறிவிப்பு வந்திருக்கணும், அதற்கு ஒரு நோட்டிபிகேஷன் பண்ணிருக்கணும். ஆனா இது வரைக்கும் தமிழக அரசு ஒரு வெட்லேண்ட் கூட நோட்டிஃபை பண்ணல. 26,800 வெட்லேண்ட்ஸ் இருக்கு, 5 ஏக்கருக்கு மேல இருக்கு. ஆனா தமிழக அரசு
அந்த சட்டம் விதிகள் 2017 வந்திருக்கு. இன்னைக்கு வரைக்கும் ஒரு வெட்லாண்டோட நோட்டிஃபை பண்ணல. இத்தனைக்கும் உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஒரு தீர்ப்பு வழங்கியது. அந்த தீர்ப்பின்படி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்கள் தமிழ்நாடு உட்பட 3 மாதத்திற்குள் வரையறை செய்து அதெல்லாம் பவுண்டரி மார்க் பண்ணி அதுல நோட்டிஃபை பண்ணணும்னு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்தோம். தமிழ்நாடு அரசு ஒண்ணுத்து கூட பண்ணல. அப்படி பள்ளிக்கரணை சதுப்பு நிலைப்பாய் தமிழ்நாடு அரசிலிருந்து நேத்து ஒரு அறிக்கை வந்திருக்கிறது, விளக்க அறிக்கை. என்னன்னா ராம்சார் பள்ளிக்கரணையில 680 ஏக்கர் தான் அதுல அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது, மீதி எல்லாம் பட்டான்னு. யார் சொன்னா பட்டான்னு? அது சதுப்பு நிலம், அது வெட்லேண்ட். 12,500 ஏக்கர் அது அழிச்சிட்டீங்களே. இன்னைக்கு இருக்குது 2,500 ஏக்கர், அதுலயும் அழிக்கணுமா? யாரு வீட்டு சொத்து? இதெல்லாம் பொதுமக்களுடைய சொத்து. அது யாருடைய பட்டாவும் கிடையாது. இது வெட்லேண்ட், சதுப்பு நிலம், இது மக்களுக்கு சொந்தம். இதுல போய் நீ எப்படி அனுமதி கொடுப்ப? எவ்வளவு பெரிய ஊழல் நடந்துட்டு இருக்குது இல்ல? இது திமுகனா லஞ்சம் ஊழல், இதுலயும் சயின்டிபிக் கரப்ஷன், விஞ்ஞான ரீதியில மிகப்பெரிய ஊழல் இதுல நடந்திருக்குது. உடனடியாக அதை நிறுத்தணும். யார் யாருக்கு அனுமதி கொடுத்தாங்களோ அவங்க எல்லாம் ஜெயில புடிச்சு போடணும். கேஸ் எல்லாம் போடக்கூடாது, ஜெயில புடிச்சு போடணும். பயம் வரணும் இவங்களுக்கு எல்லாம். எவ்வளவு பேர் அந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துல ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான வலசை பறவைகள் வெளிநாட்டில இருந்து வருது. லட்சக்கணக்கான பறவை, பிளமிங்கோல இருந்து, பெல்லிகான்ல இருந்து, எவ்வளவு பெரிய பறவைகள் வருது. சதுப்பு நிலத்துல எவ்வளவு மீன் வகைகள் எல்லாம் இருக்குது அங்க. ஆனா அதை அழிக்கிறதுக்கு திட்டமிட்டு இதுல பட்டா நிலம் சொல்லிட்டு இருக்க. அது சதுப்பு நிலம். அதுக்கு இன்னொரு பெரிய ஒரு ஊழல் என்னன்னா, இது 3வது விரிவாக்கம், சென்னை பெருநகரம் 3வது விரிவாக்கத்துல தான் நாங்க கொண்டு வருவோம். ராம்சார் கன்வென்ஷன் அங்கீகாரம் 2022 வந்துடுச்சு. 3 ஆண்டு காலம் என்ன பண்ணிட்டு இருந்த நீ? 3 ஆண்டு காலம் எதுக்கு அமைதியா இருந்த? நீ 2வது விரிவாக்கம் பெருநகர் 2வது விரிவாக்கத்துல நீ அந்த கொண்டு வந்திருக்கணும்ல. எதுக்கு நீ 3வது விரிவாக்கத்துக்கு நீ காத்துட்டு இருக்கிற? அப்போ இருக்கிறதுல அங்கே ஆக்கிரமிப்பு பண்ணிட்டு போயிடலாம், அப்புறமா 3வது விரிவாக்கத்துல கொண்டு வரணும். இது எவ்வளவு பெரிய விஞ்ஞான ஊழல் இது. திமுக ஒரு நாள் கூட தமிழ்நாட்டை ஆள்வதற்கு தகுதியற்ற கட்சி. முதலமைச்சருக்கு என்ன தெரியுதா தெரியலையான்னு எனக்கு தெரியல. அவர் பேரை வச்சுக்கிட்டு எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் ஊழல். அமலாக்கத்துறை தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. ஒரு அறிக்கையில, அந்த அறிக்கை கிட்டத்தட்ட 250 பக்க அறிக்கை. அந்த அறிக்கையில தமிழ்நாட்டில் உள்ள ஊரக துறையில், அந்த ஊரகத்துறையில் உள்ள குடிநீர் துறையில 2500 பொறியாளர்கள் மற்றும் ஊழியர்களை நியமனம் செய்வதற்கு ஒவ்வொரு பொறுப்புக்கும் 25 லட்சத்திலிருந்து 35 லட்சம் வரை கையூட்டு பெற்றிருக்கின்றார்கள். இதில் 888 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றிருக்கிறது என்று புள்ளி விவரங்களுடன் அமலாக்கத்துறை தமிழக காவல்துறைக்கு அறிக்கை அனுப்பியிருக்கிறது. இந்த அறிக்கையை வைத்து உடனடியாக விசாரணை செய்து யார் குற்றம் செய்திருக்கின்றார்கள் அவர்களை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இது சம்பந்தமா பாட்டாளி மக்கள் கட்சி 3 அறிக்கைகளை கடந்த 2-3 ஆண்டுகளாக நாங்கள் வெளியிட்டிருக்கின்றோம். இந்த தப்பு வரும், இந்த குற்றம் செய்வார்கள் என்று முன்கூட்டியே நாங்கள் சொல்லியிருக்கிறோம். மருத்துவர் ஐயா பேர்ல ஒரு அறிக்கை, என் பேர்ல 2 அறிக்கை வந்திருக்கு இதுக்கு முன்பு. அதுல சொன்னது, ஒரு துறையில நீங்க பொறியாளர்களோ அல்லது ஊழியர்களோ நியமனம் செய்யணும்னா நீங்க தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமா நீங்க நியமனம் செய்யுங்க. எதுக்கு அந்த துறைக்கிட்டே நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு கடந்த காலத்துல சொன்ன பிறகு திமுக அரசு தான் 2021 இனி எல்லா தேர்வுகளும், அதாவது எல்லா பொறுப்பாளர் நியமனமும் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமா தான் வரும் என்று திமுக 2021 டிசம்பர்ல
ஒரு அரசாணை பிறப்பிக்கின்றார்கள். அப்படி திமுகவே பிறப்பித்த அரசாணையை அவர்களே மீறுகிறார்கள். அந்த அரசாணையை 2023 அவங்களே மாத்துறாங்க. அவங்களுக்கு வசதியா. எதுக்கு ஏன் மாத்துறீங்க? ஏன் மாத்துறீங்க? தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமா ஏன் தேர்வு பண்ண முடியாது? ஆனா அதுக்கு பிறகு அந்தந்த துறையிலே தேர்வு பண்ணலான்னு ஒரு அவருடைய திருத்தனமா ஒரு மாத்துறாங்க. மாத்தின பிறகுதான் இந்த தப்பு எல்லாம் நடந்துட்டு இருக்கு. இது லேசா கீறி இருக்குது, அவ்வளவுதான். இதுக்கு பிறகு இன்னும் எல்லாம் ஆழமா தோணுன்னு வச்சுங்களேன். திமுக அரசை மக்கள் தூக்கி எறிய போறாங்க. இவ்வளவு பெரிய ஊழல், விஞ்ஞான ஊழல். இது ஒரு துறை தான். எல்லா துறையிலும் ஊழல் நடந்திருக்கு. ஹைவேஸ்ல இருந்து, பிடபிள்யூ இருந்து, மைன்ஸ்ல, எல்லாத்துலயும் ஊழல் நடந்துட்டு இருக்கு. ஒன்னு தினம் வரப்போகுது இப்போ. அதனால இது மிகப்பெரிய ஊழல் ஆட்சி. திமுக ஆட்சி. ஒரு நாள் கூட ஆட்சி செய்வதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லாதவர்கள். உறுதியாக மக்கள் சரியான பாடத்தை புகட்டுவார்கள். அது நிச்சயமா முடிவு செஞ்சுட்டாங்க மக்கள். ஏன்னா சும்மா விளம்பரத்தை வச்சுக்கிட்டு ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின், அங்க ஸ்டாலின், இங்க ஸ்டாலின், கல்வியில சிறந்தது, அதுல சிறந்தது, தினம் நம்ம மக்கள் பணத்தை வச்சுன்னு விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இது எடுபட போறது இல்லை. மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு, புரிஞ்சு போச்சு. அதனால வருகின்ற தேர்தலில் திமுக ஒரு தொகுதியிலும் டெபாசிட் வாங்காது. அது உறுதியாயிடுச்சு. போக போக அவங்க கிட்ட இருக்கிற கூட்டணி கட்சியில எல்லாம் வெளியில வந்துட போறாங்க. இப்பயே அதிகாரிகள் அவங்க எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க. யாரும் அவங்க சொல்றதை கேட்கிற நிலையில இல்ல. அந்த ஒரு மனநிலை வந்துடுச்சு, மக்கள் மத்தியில வந்துடுச்சு, அதிகாரிகள் மத்தியில வந்துடுச்சு. இவங்க மறுபடியும் ஆட்சிக்கு வர மாட்டாங்கன்னு அந்த ஒரு மனநிலை வந்துடுச்சு. ஏன்னா இது போன்ற இன்னும் அதிகமான பிரச்சனை ஊழல்கள். ஏன்னா எந்த திட்டமும் நடக்கல, எல்லாமே பேப்பர்ல இருக்கு. இது போன்ற அனுமதிக்கு 2000 கோடி, வேலை நியமனத்துக்கு 900 கோடி, 800 கோடி, 881 கோடி, இப்படி எல்லாம் இதெல்லாம் சாதாரணமா சின்ன லெவல்ல. நானும் திருப்பி சொல்லிட்டு இருக்கிறேன். கனிம வள ஊழல், ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய்க்கு கனிம வள ஊழல் நடந்துட்டு இருக்கு. சிபிஐ விசாரணை தான் வேணும். ஏன்னா இவங்க கிட்ட விசாரணை, திருடங்கிட்டே சாவி கொடுக்கற மாதிரி இருக்கு. சிபிஐ விசாரணை தான் வந்தாதான் தெரியும். ஏன்னா இது மல்டி ஸ்டேட் ப்ராப்ளம். இது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா சம்பந்தப்பட்ட இது கடத்தல். இது ஆனா சிபிஐ விசாரணை வந்தாதான் இதற்கு கரெக்டான வெளியில தெரியும். எந்தெந்த காட்ஃபாதர் மாட்டுவாங்க, எந்தெந்த காட்ஃபாதர் எந்தெந்த பகுதியில் இருக்கிறாங்க, யாருக்கு ப்ரொடெக்ஷன் பண்றாங்க, எல்லாமே எங்கிட்ட இருக்கு. நிச்சயமா சிபிஐ என்கொயரி இதற்கு வருவதற்கு அத்தனை முயற்சியும் பாட்டாளி கட்சி செய்யும். கேள்வி இவ்வளோ தொண்டை தண்ணி வச்சு கத்தி பேசிட்டு இருக்கிறேன். தமிழ்நாட்டு பிரச்சனை, இவ்வளோ பிரச்சனை நான் கேட்கிறேன். இது சம்பந்தமா ஒரு கேள்வி கூட உங்ககிட்ட இல்லையா? இல்ல, ஒரு கேள்வி கூட உங்ககிட்ட இல்ல. இந்த திமுக அரசுல இல்ல நான் கேக்குறது இதுதான் ரொம்ப தமிழ்நாட்டுடைய முக்கியமான பிரச்சனை. இதுதான் இவ்வளோ வத்தி கத்தி பேசிட்டு இருக்கிறேன் நானு. இவ்வளவு ஊழல் பண்ணிருக்கிறாங்களே, அதெல்லாம் உங்களுக்கு ஒரு பொருட்டா இல்லையா? ஊடக நண்பர்கள், அதெல்லாம் ஒரு பொருட்டா இல்லையா? இதுல கேள்வியை கேட்க முடியாது உங்களால? யார் சொத்து அதெல்லாம் போயிட்டு இருக்கு? உங்க ஏரியாவில் தானே இந்த ஸ்கீமை பத்தி சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு குடிநீர், உங்க வீட்டுல தண்ணி வரதுக்கு தான் நான் அவ்வளவு கத்தி பேசிட்டு இருக்கிறேன். அவங்க அரசு மருத்துவர்கள் அவங்களுடைய கோரிக்கை 100 விழுக்காடு நியாயமான கோரிக்கை. 100 விழுக்காடு. அவங்களுடைய அத்தனை போராட்டங்களுக்கும் நாங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துதான் வருகின்றோம். அதாவது இதுல அவங்களுக்கு பல வகையான போராட்டம் நடத்தி வருகிறார். ஒன்று மத்திய அரசு மருத்துவர்களுக்கு அவங்களுடைய ஊதியத்துக்கு நிகராக தமிழக அரசு மருத்துவர்கள் அவங்க ஊதியம் சமமாக இருக்க வேண்டும் என்று ஒரு முக்கியமான ஒரு கோரிக்கை. அது நியாயமான கோரிக்கை. அடுத்தது தற்காலிகமா பணியில் இருக்கிற மருத்துவர்கள் மட்டுமில்ல, மருத்துவ பணியாளர்கள், செவிலியர்கள் இருந்து மருத்துவ பணியாளர்கள் நிறைய பேர், எல்லாமே சில பேர் கொரோனா காலத்துல 2 ஆண்டு காலம் நிறைய பேர் நியமனம் பண்ணிருக்கிறாங்க. என்ன ஒரு அஷூரன்ஸ்லன்னா, இவங்க கொரோனா காலத்துல உயிரை பணைய வச்சு வேலை செஞ்சவங்க. கொரோனாக்கு முன்பு, கொரோனாக்கு பிறகு அவங்களுக்கு பணி நிலைப்பு வரும் அப்படின்னு ஒரு அஷூரன்ஸ் கொடுத்துதான் அவங்கள வேலைக்கு எடுத்திருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் இல்ல. அது மட்டும் இல்ல, இன்னும் கொரோனா காலத்துல வேலை செஞ்சதுக்கு ஊதியமே வரல. இவ்வளோ மோசமான மருத்துவத்துறையும் சரி, கல்வித்துறையும், நிர்வாகம், இதுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன நடக்குன்னே தெரியும். அது நிச்சயமா இவங்க செய்வாங்க. ஏன்னா இவங்களெல்லாம் அரசு நிர்வாகத்தை மூடிடணும், தனியார் கிட்ட தான் எல்லாத்தையும் தாரவாத்து கொடுத்துடணும். அரசு வேலைகளை எதுவுமே நிரந்தரப்படுத்த மாட்டாங்க. ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு தான் அந்த ஒப்பந்தம் யார் மூலமா, இவங்களுக்கு வேண்டிய கான்ட்ராக்டர் மூலமா தான்
இப்ப போக்குவரத்துனா அதுக்கு ஒப்பந்த தொழிலாளர்கள், அது யாருன்னா இவங்களுக்கு வேண்டிய கான்ட்ராக்டர் மூலமா கொடுப்பாங்க. எல்லாத்துலயும் இப்படிதான் செஞ்சுட்டு வராங்க. போக்குவரத்துல இருந்து, மின்சாரத்துறையில இருந்து எல்லா துறையிலும் இதுதான், இந்த நிலைப்பாடு தான் இருக்குது. அதுல அதனால இது மிகப்பெரிய அவங்க உறுதி. எத்தனையோ வாக்குறுதிகள் கொடுத்தாங்க திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு. அதுல 505 வாக்குறுதிகளை வெறும் 66 வாக்குறுதியா முழுமையா நிறைவேற்றிருக்கிறாங்க. வெறும் 13% வாக்குறுதியா முழுமையா நிறைவேற்றிருக்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் அரைகுறையா நிறைவேற்றிருக்கிறாங்க. அதெல்லாம் கணக்குல எடுத்துக்கல நான். இப்படி ஒவ்வொரு துறையிலையும் நாங்க பண்ணிருக்கோம்னு சொல்றாங்க. இப்போ மின்சாரத்துறை எடுத்துங்க. மின்சாரத்துறையில இந்த 3 ஆண்டுகளில் 4 முறை மின் கட்டணத்தை உயர்த்தியிருக்கின்றார்கள். அதாவது 2022 சராசரியா 36%, அதிகபட்சம் 52%, குறைஞ்சபட்சம் வந்து அது 18%, சராசரியா 32% ஏத்துனாங்க. அதுக்கு பிறகு அடுத்த ஆண்டு 2.25%, அடுத்த ஆண்டு 4.25%, அடுத்த ஆண்டு 3.25%, எல்லாம் பாத்தீங்கன்னா கிட்ட 42% மின் கட்டணத்தை உயர்த்திருக்கின்றார். ஆனா இன்னைக்கு மின்சாரத்துறை நட்டத்தில் ஓடுதுன்னு சொல்றாங்க. 2022 10,000 கோடி நட்டோன்னு சொன்னாங்க. 2022 36% மின் கட்டணத்தில் உயர்த்தினாங்க. அப்போ அவங்களுக்கு கிட்டத்தட்ட 40,000 கோடி 45,000 கோடி ரூபாய் வருமானம் வந்தது. வருமானம் 45,000 கோடி வருமானம் வந்தோம், நட்டோன்னு தான் சொல்றாங்க. 10,000 கோடி தான் நட்டோன்னு சொன்னாங்க. ஆனா வரவு 45,000 கோடி வந்தது. ஆனாலும் வந்தோம், இன்னும் நட்டோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 1.5 கோடி 45,000 1.5 லட்சம் கோடி 1 கோடி 50 லட்சம் ரூபாய் வந்து அரசுக்கு இந்த மின் கட்டண உயர்வால் வந்திருக்கிறது. ஆனா இன்னும் நட்டோன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய ஊழல் நடந்துட்டு, எல்லா துறைகளிலும் ஊழல். இந்த நாங்க ஆட்சிக்கு வந்தா மாதம் மின் கட்டணம் எடுப்போம்னு சொன்னாங்க. இப்ப கேட்டா நம்முடைய தியாகி கிட்ட கேட்டா அவர் சொல்றாரு, யார் தியாகி செந்தில் பாலாஜி. அதான் ஜெயிலுக்கு போயிருக்காருல, 471 நாள் ஜெயிலுக்கு போயிருக்காரு. இவங்க பேரு உள்ள போய் இவங்க பேரை சொல்லல, அதான் தியாகி. நான் சொல்லல, ஸ்டாலின் முதலமைச்சர் அவர் சொல்ற பார்த்த தியாகி. இப்படி என்னன்னா அவர் உள்ள இருந்த நேரத்துல இந்த ஸ்மார்ட் மீட்டர் டெண்டர் நடந்தது. அது வந்து முறையா பேசல போல இருக்கு இவங்க. இப்ப அந்த ஸ்மார்ட் மீட்டர் டெண்டரை கேன்சல் பண்ணிட்டு இப்ப இவர் வெளியில் வந்துட்டார்ல, இப்ப இவர் பேச்சுவார்த்தை மூலமா அந்த ஸ்மார்ட் மீட்டர் பேசுவாங்களாம். ஏன் நீங்க மாசம் எடுக்க மாட்டேன்னு கேட்டா, இல்ல ஸ்மார்ட் மீட்டர் வந்தா நாங்க எடுப்போம். எப்போ ஸ்மார்ட் மீட்டர் வரும்னா டெண்டர் இப்பதான் விட்டு இருக்கிறோம். எப்போ வரும்னா இன்னும் 3 வருஷம் ஆகும். ஸ்மார்ட் மீட்டர் அது ஒரு பெரிய ஊழல். அது எப்படின்னா, ஒரு ஸ்மார்ட் மீட்டருடைய விலை வந்து 5,000 ரூபாய். இவங்க 15,000 ரூபாய் ஒரு ஸ்மார்ட் மீட்டர் கொள்முதல் செய்வதாக எங்களுக்கு செய்தி வருது. அங்க கொள்முதல் செய்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் 2 கோடி ஸ்மார்ட் மீட்டர், 3 கோடி ஸ்மார்ட் மீட்டர், 3 கோடி ஸ்மார்ட் மீட்டர் வாங்க போறாங்களாம். 3 கோடி ஸ்மார்ட் மீட்டர் விலை சாதாரணமா 4,000 ரூபாய் 5,000 ரூபாய். ஆனா 15,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்மார்ட் மீட்டர்னா அந்த கணக்கு நீங்க போட்டுங்க, எவ்வளவு வந்து கணக்கு வரும்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதனால இதெல்லாம் எல்லா துறையிலையும் ஊழல் நடந்துட்டு இருக்கு.